இன்றைக்கி சுட சுட இட்லி வடகறி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று மாவு அரைச்சி வச்சிட்டேன்னு வீட்டில் சொல்லும்போது எனக்கு காலையில் இட்லியும் வடகறியும் வேணும்னு கேட்டிருந்தாங்களா, அதனால நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா எதாவது சமைக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நேற்றே கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதை நல்லா வடை மாதிரி தட்டி ஒரு இட்லி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற வடையை நல்லா உதிர்த்து விட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சா சூப்பராக வடகறி ரெடி ஆயிடும். இது சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது